Hello everyone, welcome your Success Murkam channel. கூட்டுறவே நாட்டுயர்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் நன்மைகளை தரக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளை பற்றி சிறப்பான நிகழ்ச்சிகளை சிறப்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது உங்கள் அன்பன். அந்த வகையிலேயே இன்று வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. கூட்டுறவு அமைப்புகள் சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பு, சுரண்டலற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உலக நாடுகளிலேயே முதன்முதலாக ராக்டெயில் பயணியர்ஸால் இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் கூட்டு சங்கங்களாக ஆரம்பிக்கப்பட்டு அவை ஆரம்ப காலத்திலேயே கொள்கைகளை ஏற்படுத்தப்பட்டு அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே வியாபாரம் செய்தனர். அதனால் அந்த கொள்கை ஈர்ப்பின் அடிப்படையிலே இந்த கூட்டுறவு அமைப்புகள் உலக நாடுகள் முழுவதும் எல்லா வியாபாரத்திலும் வேரூன்றி சிறப்பாக முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது கூட்டுறவு பொருளாதார அமைப்புகளிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அமைப்பு என்பதால் இந்த அமைப்பை முதலாக 1904ஆம் ஆண்டு திருவூர் என்ற கிராமத்தில் இந்தியாவில் தமிழகத்திலேயே விதை ஊன்றப்பட்டது. அந்த விதை விருட்சகமாக மாறி எல்லா தொழில்களிலுமே கூட்டுறவு, எங்கும் கூட்டுறவு எதிலும் கூட்டுறவு என்பது போல் கூட்டுறவு பறந்து விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய நிறுவனமான இம்காப்ஸ், கிரிப்கோ, இப்கோ முதல் இறுதியாக தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம், பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சங்கங்கள், கல்லுடைப்போர் கூட்டுறவு சங்கங்கள், கை தொழில் செய்வோர் கூட்டுறவு சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள் என்று எல்லா தொழில்களிலும் இந்த கூட்டுறவு அமைப்புகள் பறந்து விருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு இந்தியாவில் எவ்வாறாக செயல்படுகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவிலேயே மிக சிறப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இவற்றை கிரெடிட் ஸ்ட்ரக்சர், கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அல்லது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்று நாம் சொல்லலாம். அதை ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் என்று பார்க்கும் பொழுது இந்திய அளவில் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் நான் கிரெடிட் சொசைட்டி, கடன்கள் வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்பு என்றும் கடன்கள் வழங்காத கூட்டுறவு அமைப்பு என்றும் இரு பெரும் பிரிவுகளாக கூட்டுறவு அமைப்பை பிரிக்கலாம். அவற்றை கடன் வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளையே மறுபடியும் இருவேறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை விவசாய சார்புடைய கடன் கூட்டுறவு சங்கங்கள் என்றும் விவசாயம் சாராத கடன் கூட்டுறவு சங்கங்கள் என்றும் நாம் பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். மேலும் இந்த கடன் வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளையே மறுபடியும் நாம் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டுறவு அமைப்பானது இந்தியாவிலேயே 1904ஆம் ஆண்டு ஆரம்ப காலத்திலேயே கூட்டுறவு கடன் விவசாய கடன்கள் சங்கம் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு நோக்கு கூட்டுறவு சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது விவசாயத்துக்காக கடன்களை வழங்கக்கூடிய சங்கங்களாக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக விவசாயம் இல்லாத மற்ற காரணத்துக்காகவும் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிக்கலாம் என்று 1912ஆம் ஆண்டு சட்டத்தில் இயற்றப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் பலநோக்கு சங்கங்களாக ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு கூட்டுறவு சங்கங்களும் ஆரம்பத்திற்கு வழிவகையாக இருந்தது என்று சொல்லலாம். அந்த வகையிலேயே கூட்டுறவு சங்கங்கள் விவசாயத்துக்காக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் அவை கூட்டுறவு அல்லாத விவசாயம் இல்லாத அமைப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடன்கள் சங்கங்களாக ஆரம்பிக்கப்பட்டது கடன் இல்லாத கூட்டுறவு சங்கங்களாகவும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அவற்றிலேயே விவசாயம் சார்ந்த கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்புகளிலேயே நாம் இரு பெரும் பிரிவுகளாக மறுபடியும் அவற்றை பிரிக்கலாம். குறுகிய மத்திய கால கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் என்று பார்க்கும் பொழுது அவை தமிழகத்திலேயே 3 அடுக்கு முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 tier ஸ்ட்ரக்சர் என்ற முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாநில அளவில் ஒரு அமைப்பும், மாவட்ட அளவில் ஒரு அமைப்பும், கிராம அளவில் ஒரு அமைப்பும். மாநில அளவிலேயே
தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ஸ் கோஆப்பரேட்டிவ் பேங்க் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றிற்கு அடுத்தபடியாக மாவட்ட அளவிலேயே டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்பரேட்டிவ் பேங்க் 22 வங்கிகள் தமிழகத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றுக்கு அடுத்தபடியாக கிராம அளவிலேயே பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இவை விவசாயத்துக்காக கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்புகள் குறுகிய மத்திய கால கடன்களை மட்டும் வழங்கக்கூடிய 3 அடுக்கில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மேலும் விவசாயத்துக்காக கடன் வழங்கக்கூடிய அமைப்புகளையே முதலில் பார்த்தது குறுகிய மத்திய கால கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்பு என்றும், மேலும் இவை நீண்ட கால கடன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவை 2 அடுக்கு முறையில் 2 டயர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் மாநில அளவில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மாநில கூட்டுறவு விவசாய ஊரக வளர்ச்சி வங்கி என்றும் மாநில அளவில் ஒரு வங்கியும், அடுத்ததாக தாலுகா அளவிலேயே செயல்படக்கூடிய பிரைமரி கோஆப்பரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பிரதம கூட்டுறவு விவசாய கிராம வளர்ச்சி வங்கி என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவை நீண்டகால கடன்களை விவசாயத்துக்காக விவசாய நிலங்களை வாங்குவது, நிலங்களை பக்குவப்படுத்துவதற்காகவும், மேலும் விவசாய இயந்திரங்களை வாங்குவதற்காகவும், இந்த கருவிகளை வாங்குவதற்காகவும் நீண்ட கால கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ விவசாயத்துக்காக கடன்களை வழங்கக்கூடிய அமைப்புகளிலேயே குறுகிய மத்திய கால கடன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் 3 அடுக்கு முறையில் செயல்படுவதாகவும், நீண்ட கால கடன்களை வழங்கக்கூடிய 2 அடுக்கு முறையில் செயல்படக்கூடியதாகவும் கடன்களை வழங்கக்கூடிய அமைப்பு விவசாயத்துக்காக சொல்லப்படுகிறது. மேலும் கடன்கள் வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளிலே விவசாய சார்பற்ற கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடன் வழங்கக்கூடிய அமைப்புகளை முதலில் பார்த்தது விவசாயம் சார்ந்த கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்பும், இப்பொழுது பார்க்கக்கூடியது விவசாய சார்பற்ற கடன்கள் வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் எவை என்று பார்க்கும்பொழுது நிறைய நிறுவனங்களும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முதலாவதாக கூட்டுறவு நகர வங்கி கோஆப்பரேட்டிவ் அர்பன் பேங்க், அவற்றை கூட்டு நகர வங்கி என்றும் கோஆப்பரேட்டிவ் அர்பன் பேங்க் என்றும் சிட்டி கோஆப்பரேட்டிவ் பேங்க் என்றும் வழங்குவது வழக்கத்தில் இருக்கிறது. இவை ஆர்பிஐனுடைய டைரக்டர் கண்ட்ரோலையும் செயல்பட்டு வருகிறது என்று பார்க்கின்றோம். நகரத்தை எல்லையாக கொண்டு நகர மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக அவைகள் அவர்கள் தொழில் செய்வதற்காகவும் வியாபாரம் செய்வதற்காகவும் இந்த வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் என்று அர்பன் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, இவை முற்காலத்திலேயே விவசாய சங்கங்களாக செயல்பட்ட சென்னையை அடிப்படையாக கொண்ட செயல்பட்டு வந்த நிறுவனங்கள் இப்பொழுது விவசாயம் அங்கு இல்லாமையால் அவை நகர கூட்டுறவு கடன் சங்கங்களாக மாற்றப்பட்டு அவை விவசாயம் இல்லாத விஷயத்துக்காக நகரத்தின் வளர்ச்சிக்காக கடன்களை வழங்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடிய பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள், எம்ப்ளாயீஸ் கோஆப்பரேட்டிவ் த்ரெட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி என்று சொல்லக்கூடியவை பெருநிறுவனங்களிலேயே அந்த எம்ப்ளாய்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர்களை அமைத்து அவர்களுக்கு கடன்களை வழங்கி வருகிறது. இவை எம்ப்ளாயீஸ் கோஆப்பரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக இவற்றில் இன்னும் நிறைய சொல்லலாம். ஹவுசிங் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, இண்டஸ்ட்ரியல் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, இது மாதிரியான இண்டஸ்ட்ரியல் கோஆப்பரேட்டிவ் பேங்க், இவையெல்லாம் கடன்களை வழங்கக்கூடிய அமைப்புகளாக, விவசாயம் இல்லாத விஷயத்துக்காக கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்புகளாக பார்க்கின்றோம். அப்போ முதலாவதாக நம்ம கடன் வழங்கக்கூடிய அமைப்புகளையே விவசாயம் சார்ந்த கடன் வழங்கக்கூடிய அமைப்பும், விவசாயம் சாராத காரணங்களுக்காக கடன்களை வழங்கக்கூடிய அமைப்பும் என்று ஈரும் பெருப்பிரிவுகளாக பார்த்தோம். அடுத்ததாக நாம் 2வது பகுதியாக கடன் சார்பற்ற சங்கங்கள், நான் கிரெடிட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லக்கூடியவற்றை மறுபடியும் அவற்றை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது விவசாயம் சார்ந்த விஷயத்துக்காக உள்ள சங்கங்கள், இவை கடன்கள் வழங்காது, ஆனால் விவசாயம் சார்ந்த உள்ள சங்கங்கள் என்றும், விவசாய சாராத சங்கங்கள் என்று சொல்லலாம். அப்போது விவசாயம் சார்ந்த கூட்டுறவு அமைப்புகள், கடன் வழங்காத அமைப்புகள் எவை என்று பார்க்கும்பொழுது மிக முக்கியமான அமைப்புகள் என்று சொல்லக்கூடியது கோஆப்பரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், இங்கே விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள். அடுத்தது கோஆப்பரேட்டிவ் சுகர் மில், கோஆப்பரேட்டிவ் மில்க் சொசைட்டி, ஃபெர்டிலைசர் சொசைட்டி, பவுல்ட்ரி சொசைட்டி, ப்ராசஸிங் சொசைட்டி, ஃபார்மிங் சொசைட்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இவையெல்லாம் விவசாயம் சார்ந்த
அலைடு ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய சங்கங்களாக இருக்கின்றன. இந்த சங்கங்கள் விவசாயத்துக்கு கடன்களை வழங்காமல் அவர்களுடைய சேவைகளை மட்டும் செய்து வருகிறது. உதாரணத்துக்காக மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மில்க் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், இவை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கூட்டுறவு சங்கங்களாக செயல்பட்டு வந்திருந்தது. இந்த சங்கங்கள் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சங்கங்களுக்கு மக்களிடையே பால் கொள்முதல் செய்து அவை விநியோகம் பண்ணுவதுன்ற மட்டும் அதனுடைய பணியாக இருக்கும் ஒழிய கடன்களை வழங்குவதில்லை. அது மாதிரி விவசாயம் சார்ந்த நிறுவனங்கள் இவையெல்லாம், ஆனால் கடன்களை வழங்காமல் சேவைகள் மட்டும் வழங்கி வருகின்றது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாய சாராத சங்கங்கள், விவசாய சாராத கடன் சார்பற்ற விவசாயம் சாராத சங்கங்கள், இவையெல்லாம் கடன் கொடுக்க மாட்டாங்க. விவசாயம் சம்பந்தமில்லாத கூட்டுறவு அமைப்புகள் என்று சொல்லலாம். த வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், ஆரணி இது மாதிரியான நகரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது வீவர்ஸ் கைத்தறி, ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பட்டு கைத்தறி இது மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு கடன்கள் வழங்குவதில்லை. பொருட்களை கொடுத்து உற்பத்தி செய்த பொருட்களை திரும்பி வாங்கி அவர்கள் கூலி மட்டுமே வழங்கப்படுகிறது. கோஆபரேட்டிவ் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் ஹவுஸ், அதுக்கடுத்து லேபர் கான்ட்ராக்ட் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பிரிண்டிங் ப்ரெஸ். கோஆபரேட்டிவ் பிரிண்டிங் ப்ரெஸ் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கோஆபரேட்டிவ் பிரிண்டிங் ப்ரெஸ் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை கூட்டுறவு தேவையான புத்தக பாரங்களையே விற்பனை செய்து உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருகிறது. கடன்களை வழங்குவதே கிடையாது. ஸ்பின்னிங் கோஆபரேட்டிவ், டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் யூனியன். கோஆபரேட்டிவ் யூனியன் என்பது மிகப்பெரிய ஒரு இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. கூட்டுறவு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இவைகள் எல்லாம் விவசாயம் சாராத விஷயத்துக்காக காரணத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டுறவு சங்கங்கள் என்று பார்க்கின்றோம். ஸோ இந்த கூட்டுறவு சங்கங்கள் அமைப்புகள் இந்திய அளவில் இவ்வாறாக செயல்படுகின்றது என்று நாம் சொல்கின்றோம். அதாவது கூட்டுறவு அமைப்புகளே கடன்கள் வழங்கக்கூடிய அமைப்பு, கடன்கள் வழங்காத அமைப்பு என்றும், விவசாயம் சார்ந்தது, விவசாயம் சாராத அமைப்பு என்றும் நாம் பிரித்து பொருள் எடுத்துக்கொள்கின்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஸோ சக்ஸஸ் மூம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.